ஏன் சார் வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. நம்ம தலைவர் முதல்ல நம்ம ஊருக்கு வரதுனால நம்ம மன்றத்து சார்பா அருமையான ஒரு வரவேற்பை தரணும்டா. என்ன சொல்றீங்க? அட்டகாசமா செய்யணும். இல்லைன்னா அவருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு பார்த்துடா. குறைஞ்சது 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. டேய், அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது? டேய், நம்மளால முடியாது. என்னடா இந்த பாரு, என் பங்குக்கு நான் என் ஒரு வாரத்துக்கு கூலியை கொடுத்துறேன். என்ன, நான் 100 ரூபாய் தரேன்டா. டேய், பரிச்சை கட்ட வச்சிருந்த பணம் சொன்னேன். ஒரு வருஷம் பரீட்சை எழுதாட்டேனடா. என்ன குடியா முழி போயிடும். நம்ம தலைவருக்காக இது கூட செய்யலாம். எப்படா நாங்க 3 பேரும் ஆளுக்கு 50 ரூபாய் வந்துடுறப்பா. நான் 20 ரூபாய் கொடுத்துறப்பா. நாங்க 2 பேரும் ஆளுக்கு 5 ரூபாய் கொடுத்துறப்பா. நம்ம கிட்ட இந்த பணங்காசுலாம் எதுவும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது என் உடல் உழைப்பு தான். அதனால போஸ்ட் ஓட்டர்ல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். என்ன போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபட்டு சாகாதீங்க. ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா. ஏய், யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட்டுங்க இங்கேட்டா வந்தாருங்க. அண்ணே, வர்றது அவங்க தலைவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி, நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் கூட நீங்க போடலாம். அண்ணா, எந்திரிங்க. வீட்டை கிளம்புங்க. ஐயோ, ஏன் வீட்டை கிளம்புங்க? ஹீரோ போய் உங்க ட்ரவுசர் கிழிஞ்சு போச்சுண்ணே. ட்ரவுசர் முக்கியம் இல்ல. ஹீரோ 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 எங்கள் தலைவன் பிரேம்நாத், ஏழைகளின் தலைவன் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், அன்பு தலைவன் பிரேம்நாத், அங்க தலைவன் பிரேம்நாத், ஏழைகளின் தலைவன் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், அன்பு தலைவன் பிரேம்நாத், எங்கள் தலைவன் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத். காளியப்பா, அவர் மேல அனுப்பு. ஐயா, இவன் குடிச்சிட்டு வந்திருக்காயா? பரவாயில்ல, அனுப்பு. சொத்து பத்தெல்லாம் வச்சு வந்து வச்சிருக்கேன் தலைவா. உன்னை பார்க்க விட மாட்டேங்கிறேன் தலைவா. ஏன்பா, நீ இப்படி குடிச்சிட்டு வரலாமா? தலைவா, உன்னை பார்க்க முடியல. கவலையில குடிச்சிட்டேன் தலைவா. நம்பிடுவாங்களா? ஏய், ஊர் ஜனங்க கிட்ட நானே போய் நான் தண்ணி அடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், பொம்பளை சகவாசம் உண்டுங்க அப்படின்னு சத்தியம் பண்ணி சொன்னா கூட என்ன நம்பவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? என் இமேஜ் அப்படி. டைகர் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத், டைகர் பிரேம்நாத். என்னடா ஒரே சத்தமா இருக்கு? உங்க ரசிகர்கள் என்ன கன்னியாகுமரியில இருந்து ஒரு கூட்டமா வந்து உங்களை பாத்துட்டு தான் போவோம்னு ஒத்த கால நிக்கிறாங்க. வாங்க, வெளிய வந்து தலைய காட்டுங்க. ஏய், இன்னைக்கு ஒரு நாளைக்காவது ஜாலியா இருக்கேன்டா. டிஸ்டர்ப் பண்ணாத ஃபுல். பழனி, திருப்பதி எல்லாம் போயிட்டு நீங்க இருக்கிற இடத்தையும் ஒரு ஸ்தலமா நினைச்சு பார்க்க வந்திருக்காங்க. கொஞ்சம் வந்து பாருங்க. அவங்க ஊர் பக்கம் ஷூட்டிங் எடுக்கும்போது வந்து பார்க்க சொல்லுடா. இங்க எதுக்குடா வந்து என் உயிரை வாங்குறாங்க? தர்தனம் பிடிச்ச பசங்க. அண்ணா, நீங்க அடிக்கடி ஜனங்களுக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க இமேஜ் கூடும். டப்பா படம் கூட 100 நாள் ஓடும். வாங்கண்ணே. வந்திருப்பவங்க யாரு? விவசாயிங்க. அப்பா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இருந்தே பாத்துட்டு போயிடுவோம். வந்துருவாரு இப்போ. வணக்கம் ஐயா, உங்களை பார்க்கத்தான் காலையில இருந்து காத்துக்கிட்டே இருக்கிறோம். என்னது? காலையில இருந்து காத்துட்டு இருக்கீங்களா? ஏண்டா ராஸ்கல், ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இவங்க யாரு? யார் இவங்க? உழைக்கிற ஜனங்க, நம்மள வாழ வைக்கும் தெய்வங்கடா. இவங்கள போய் ஐயா, இந்த அறிவுகிட்ட நாய் செய்ய தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால நீங்க உங்களை பார்த்ததே எங்களுக்கு பரம சந்தோஷங்க. தொண்டர்களோட உணர்ச்சியை மதிக்கிறவன் தான் தலைவன். அதனாலதான் நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, இன்னொரு கட்சியா? நாடு தாங்காதண்ண. இருக்கிற பொழப்ப கெடுத்துக்காதீங்க. டே, வெறும் நடிகனா இருந்தா பணம் புகழ் மட்டும் தான் கிடைக்கும். சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா அதிகாரம், அந்தஸ்து, பணம், புகழ் எல்லாமே கிடைக்கும்.
அதுக்கப்புறம் நான் வச்சது அந்த சட்டம். சரிதானே? அரசியல் தலைவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஐயோ, என் எச்சல தின்னுட்டு எனக்கே என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? பிச்சைக்காரன் நாய. அண்ணே, நான் சொல்லுவேனா? ஜனங்க அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஏய் ஏய், எனக்கு என்னடா தகுதி இல்ல? நான் போற இடம்லாம் மக்கள் வெள்ளம், நடிக்கிற படம் எல்லாம் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி. எனக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர் மன்றங்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவங்க எல்லாம் எனக்காக உயிரோட தயாரா இருக்காங்க. சுருக்கமா சொன்னா நாடறிந்த மனிதன், பாப்புலர் ஃபிகர். அப்படி பார்த்தா 9 கொலை பண்ண கூட தான் ஊரெல்லாம் தெரியும். அதுக்கோசரம் ஜனங்கள்லாம் அவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட முடியுமா? அண்ணே, சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா சில தகுதி எல்லாம் இருக்கு. நீங்க என்ன சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? இல்ல மொழி போராட்டத்துல கலந்துட்டு தண்டவாளத்துல தலைய கொடுத்தீங்களா? அட்லீஸ்ட் விலைவாசி போராட்டத்திலாவது கலந்துருக்கீங்களா? என்ன செஞ்சீங்க? மக்களுக்குன்னு ஒண்ணுமே செய்யல. படத்துல நடிக்கிறதுனால எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் ஆயிட முடியாது. கனவு காணாதீங்க. நீ ஜனங்களை புரிஞ்சிட்டது அவ்வளவுதான்டா. இந்த ஜனங்க இருக்காங்களே, மாங்கா மடையனுங்க, அவனுக்கு சினிமா எது அரசியல் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. என்ன எடுத்துக்கைய, நான் பரம அயோக்கியா. ஆனா ஜனங்க உத்தமங்கிறான். ஏன்? ஒவ்வொரு சினிமாலையும் நல்ல நம்பி. அண்ணே, ஜனங்க எல்லாம் பாவம், அவங்க ஏமாத்தலாமா? டேய், நாம ஜனங்களை திருத்த வந்திருக்கோம். அவங்க கிட்ட இருக்க முட்டாள்தனத்தை பயன்படுத்தி பதவியை பிடிச்சுக்கணும். அதான் புத்திசாலித்தனம். அண்ணே, நீங்க பயங்கரமான ஆளுண்ணே. எலெக்ஷன்ல நிக்காமலே முதலமைச்சர் ஆயிடுவீங்க. என்ன படுத்துக்கிட்ட முதலமைச்சரா முடியும்? அண்ணே, நீங்க முதலமைச்சரானா அட்லீஸ்ட் எனக்கு பிரதமர் பதவியாவது கொடுங்கண்ணே. சீஃப் மினிஸ்டரை விட பிரைம் மினிஸ்டர் பெரிய போஸ்டரா? அதுக்கு கம்மி ஏதாவது கேளு. அது கம்மியா நிதி அமைச்சராவது கொடுங்களேன் பாப்போம். அண்ணே, என் தம்பி ஒருத்தானே ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தான். அவன் தெரியாதனமா ஒருத்த மேல ஏத்தி சாவடிச்சிட்டான். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட இருந்த லைசன்ஸ் புடிங்கிட்டாங்கண்ணே. அவனுக்கு இந்த போக்குவரத்து அமைச்சரா கொடுத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகாம இருக்கான். ஓகே, ஆகிறேன். 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளூர் ஒரு இடம் விடக்கூடாது. ஆசத்தனம். நீங்க என்ன செய்றீங்க? பேனர் கட்டுற வேலை நான் பாத்துக்கிறேன். முத்து, ஆசத்து தூள் படுத்தணும். டேய், வாடா போலாம். டைகர் பிரேம்நாத் அவர்களே, வருக வருக. டேய், அவங்க தலைவர் வச்சு மண்டம் திறக்கறாங்களோ? டேய் டேய், ஏறி. டேய், போய் அங்கே கட்டறா. கொஞ்சம் மேலே ஏத்தி கட்டினா நல்ல கெட்டப்பா இருக்கும். டேய், நல்லா எடுத்து கட்டறா. கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. எப்பையா பார்க்க போறேன், எப்பையா பார்க்க போறேன் முத்து. சாதாரணமா செத்துருந்தா பரவாயில்ல, கரண்ட்ல ஷாக் அடிச்சு செத்துருக்கான். ஆமா, இப்படியே ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. சீக்கிரமா எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா அப்புறம் போலீஸ் கேஸ்ல ஏதாவது போக வேண்டியிருக்கும். டேய் குஸ்வாமி, நேரத்தை வளர்க்காம சீக்கிரம் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கடா. இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? செத்தவன் யாரு? எங்க ரசிகர் மன்றத்துக்காரு. தலைவருக்காக உசுரே கொடுத்திருக்கா. தலைவர் வராம பணத்தை எடுக்க மாட்டேன் தெரியுமா? அவன் வராம எடுத்தா விவகாரமே நடக்குங்க. ஆத்திரப்படாதீங்கப்பா, உங்க ஹீரோ வந்த பிறகு எடுப்போம். போய் கூட்டிக்கிட்டு வாங்க. தலைவர் கூட்டம் நான் போயிருக்கு, அவர் வராம எடுக்கூடாது. நீங்க வந்துதான் பணத்தை எடுக்கணும்னு உங்க ரசிகர்கள் பிடிவாதமா வெளியே காத்துட்டு இருக்காங்க. வாங்க போயிட்டு வந்துருவோம். உண்டோம், எனக்கு சாதாரணமா பணத்தை கண்டாலே அலர்ஜி. அதுவும் இவன் கரண்ட் கம்பத்துல ஏறி ஷாக் அடிச்சு கறி செத்துருக்கான்ற. ரொம்ப அருவருப்பா இருக்கு மேடா. ஒரு வாரத்துக்கு சோறே திங்க முடியாது. அண்ணன் செத்து போனது உங்க ரசிகர் உங்களுக்கு பாடுபட்டு உயிரை விட்டுருக்கான். டேய், இவன் நானோட உயிரோட சொன்னேன், நானோட ரசிகர் மன்றம் சொன்னேன், நானோட கரண்ட் கம்பத்துல ஏறி கொடி கட்ட சொன்னேன். ரசிகர் மன்ற பேரால எவனோ செய்யற முட்டாள் தனத்துக்கு நான் தான் பொறுப்பா? தப்பு தானே. வெளியே உங்க ரசிகர்களா இருக்காங்க, நான் என்ன பதில் சொல்றது? இவ்வளவு நாளா என்கிட்ட வேலை செய்யறல, இதை கூட சமாளிக்க தெரியாது. இங்க வாடா. போய் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நெஞ்சு வலியில துடிக்கிறார் அப்படின்னு சொல்லிப்போ. நெஞ்சு வலி. தலைவர் ரெடி ஆயிட்டாரா? என்னாச்சு? அதை எப்ப கேக்குற? இவ்வளவு நேரம் நல்லா இருந்தார். அவர் ரசிகர் ஒருத்தர் செத்து போயிட்டாரு கேள்விப்பட்ட உடனே நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு.
உங்களுக்கு தான் தெரியுமே அண்ணன் மனசு ரொம்ப இலகுனது. அவர் ரசிகருக்கு ஏதாவது ஒண்ணு தாக்கப்பட்ட இருப்பா. நான் வேணா டவுனுக்கு போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம், அண்ணனுக்கு ஒரு பவுந்து கொடுத்துருக்கேன். ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரிங்க. ஏங்க கொஞ்சம் தலைவரை நேரா பார்த்துட்டு போயிடுறாங்களா? டேய், அறிவு கட்டவன. அவரே உடம்பு சரியில்லாம உள்ள படுத்திருக்காரு சொல்றாரு. நான் வேற தொல்லை பண்ணுமா அவரை? தலைவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா. டேய், நடக்க வேண்டிய நம்ம பாத்துக்கலாம். வாங்கடா போலாம். சரி சரிடா. ஏண்டா நம்ம முத்து தலைவர் மேல எவ்வளோட பாத்து வச்சிருந்தா அவன் சாவுக்கே வரலடா. எவ்வளவு தலைவரடா? டேய், நீ எல்லாம் ஒரு ரசிகனடா. நம்ம தலைவர் மேலே சந்தேகப்படுறியே. அவர் உடம்பு நல்லா இருந்தா சாவு கண்டிப்பா வந்திருப்பாரு. டேய் சாவுக்கே தலைவர் வாட்டி 4 பேர் என்னடா சொல்லுவான்? எவன் என்னடா சொல்றது? நம்ம தலைவரை பத்தி நமக்கு தெரியும். டேய், இவனுக்கு கிடைக்கிற முட்டாளுங்க. இவனுக்கு என்னடா தெரியும் நம்ம தலைவரை பத்தி? ஆ. வாங்கடா, ஆக வேண்டியதை பாப்போம். வா.